விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பவானிசாகருக்கு பக்கத்தில் ஈரோடு மாவட்டம் சத்தி வட்டம் பவானிசாகருக்கு பக்கத்தில் ஒரு 3 ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க. இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்ருக்கிற தடம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தடம் தாங்க. ஒரு 200 அடி தூரத்துலேயே வந்து தார் ரோடு டச் ஆகிடுது. இப்போ நாம் இந்த தோட்டம் வந்து இந்த பஞ்சாயத்து மண் தளத்து மேலே அமைஞ்சிருக்குது. வடக்கு கிழக்கு சரிவாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தோட்டத்தினோட அக்னி மூலை பகுதியில் தான் நாம் நின்றுட்டுருக்குறோம். இந்த கம்பி வேலியிலேருந்து இது அக்னி மூலை. ஜலமூலை வந்து இந்த தளத்து மேலேயே வந்து அந்த கடைசியாக அமைஞ்சிருது. நம்ம இதிலிருந்தே உள்ளே போவோம். இதுதாங்க நான் பார்க்க வந்த தோட்டம். அதில் வாழை போட்டு விட்டுருக்குறாங்க. சுற்றுப்புள்ள ஓரம் பார தென்னம்பிள்ளை காப்புக்கு வர கண்டிஷன்லேயும் காய் போடையும் இருக்குது. ஒரு 80 தென்னை மரம் இருக்குதுங்க இதில். காடு வந்து எல்லாம் கொஞ்சம் மேட்டாங்காடாக இருந்துருக்குது. எல்லாம் கொஞ்சம் அழிச்சிக்குது. ரெடி பண்ணி தோட்டம் பண்ணிக்கிறாங்க. செம்மண் தான். செம்மண்ணில் கொஞ்சம் சரளி மாதிரி வருது. இதில் ஒரு லைன் ஒன்று கிராஸ் ஆகுது காட்டுக்குள்ளே. எல்டி லைன் தாங்க. இந்த காட்டுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி சோர்ஸுக்கு ஒரு போரு, இதுதான் போரு, ஒரு போரு, ஒரு கிணறு. போருக்கு தனியாக ஒரு சர்வீஸு, கிணத்துக்கு தனியாக ஒரு சர்வீஸு. 2 சர்வீஸ், பெரிய சர்வீஸ் இருக்குது. அதுபோக ஒரு கிணறு இருக்குது. கிணறு சொல்லிட்டுனா கிணறு ஒன்று தனியாக இருக்குது. இதெல்லாமே வந்து தனிப்பட்ட முறையில், எதுவும் கூட்டு கிடையாது. காடு வந்து ஒரு செவ்வாய் டைப்பில் நேராக தாங்க போகுது. இது பெருசாக கிராஸ் எல்லாம் இது இல்லை. தென்னந்தோப்பு வைக்கிறதுக்கு ஒரு நல்ல காடுன்னு சொல்லலாம். மேலே வர வர கொஞ்சம் மண் நல்லா இருக்குது. இதுதாங்க இந்த காட்டுக்குண்டான குபேர மூலைங்க. குபேர மூலை கட்டாவில் நல்லா இருக்குது. தென்னை மரமெல்லாம் பாருங்கள். தென்னை மரமெல்லாம் கொஞ்சம் காய்ப்பு நல்லா தான் இருக்குது. பார்க்க வந்த காட்டுக்கு சேர்ந்த மாதிரி பக்கத்து காடு பார்த்திங்கன்னா முழுசு தென்னந்தோப்பு தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மரம் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறது நல்ல காய்ப்பு. தென்னை மரத்துக்கு இந்த காடெல்லாம் அருமையாக தோப்புக்கு வரும், காப்புக்கு நல்லா வரும். இப்போ நாம் பார்க்க வந்த காட்டுக்கு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி தொட்டி ஒன்று கட்டி வச்சுக்கிறாங்க. தொட்டி தான் கட்டிக்கிறாங்க, தண்ணியெல்லாம் விடல. தொட்டி சும்மா கிடக்குது.
காடு வந்து 3 ஏக்கரா வந்துங்க. நல்ல நீள அகலமுள்ள நல்ல ஒரு பரப்பளவு. தென்னை மரமெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரம் பாரம் சால் மரம் தான் வச்சுருக்குறாங்க. அப்புறம் எல்லாமே பகுதியிலையும் பார்த்திங்கன்னா எல்லாம் சொட்டு நீர் தாங்க. எல்லாமே வந்து சொட்டு நீரை தான் போட்டுக்கிறாங்க. இப்போ இந்த காட்டுக்கு உண்டான வாயுமூல பகுதிக்கு நாம் வந்துட்டோம். இதுதாங்க வாயுமூல பகுதி. காடு முழுசுமே வாய்க்கால் தண்ணி கட்டுற இப்போ தண்ணி கட்டுற மாதிரி பைப் லைன் போட்டிருக்குறாங்க. அதுவாக சொட்டு நீரும் போட்டுக்கிறாங்க. இதுதான் வாயுமூல பகுதி. இப்போ வாயுமூலையிலிருந்து ஜலமூலைக்கு போகிறோம். கிணறுலாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. தென்னம்பிள்ளையெல்லாம் தென்னை மரம் இந்த பக்கம் சால் மரமெல்லாம் காய்ப்பு மரம் தாங்க. மொத்தம் ஒரு 80 மரமாட்டு இருக்குது நாங்கள் காய் மரம். தோட்டமெல்லாம் ஒன்றும் பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. வடக்கு கிழக்கு சரிவில் தான் அமைஞ்சிருக்குது. வாஸ்துபடி இருக்குது பாருங்கள். தென்னை மரம் காய்ப்பு பாருங்கள். பாருங்க, இதெல்லாம் வந்து மரம் முழுசுமே காய்க்கு அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் காடு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஒன்றும் குறை சொல்கிறவங்களாம் இல்லை. இன்னும் சிறப்பு என்னென்னா, வாழையெல்லாம் அறுவடைக்கு வந்ததுக்கப்புறம் முழுசுமே தென்னம்பிள்ளையே வச்சு விட்டுடலாம். தென்னந்தோப்பாகவே இருக்கட்டுங்கிற மாதிரி தென்னந்தோப்பாகவே வச்சு விட்டுடலாம். பக்கத்தில் அந்த காடு இருக்கிற ஏரியாவில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேப்பர் மில் ஒன்று இருக்குது. பேப்பர் மில் பேர்லாம் எனக்கு தெரியல. வீடியோ ஆரம்பத்துலேயே அந்த ரோடு முகப்பில் காட்டியிருந்தனுங்கள பார்த்திங்கன்னா அதுதான் அந்த கம்பெனி பேப்பர் மில்லு. ஒரு லைன் ஒன்று எல்டி லைனு காட்டுக்குள்ளே கிராஸ் பண்ணி போகுது. இந்த காட்டுக்குள்ளே கொசு நிறையா இருக்க மாட்டேங்குதுங்க. கொசு கடிக்குது. அதுமாதிரி சொட்டு நீர் லைனு. இந்த பக்கம் பாருங்களா, தண்ணி உரம் போட்டுருக்குது. நல்ல ஒரு இப்போதைக்கு தண்ணி வளமுல்ல. இது காட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு சின்ன வீடு மாதிரி, வந்தால் போனால் தங்கிக்கலாம் அந்த மாதிரி. இதில் தான் மெயின் என்ட்ரன்ஸு. பூட்டிக்கிறாங்கன்ட்டு தான் சுற்றி சுற்றி வந்தோம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு பாருங்க. இது வந்து கிணறு வந்து அந்த மூலையில் ஜல மூலையிலேயே இருக்குது. அதையும் போய் பார்த்துட்டு வருவோம்.
காடு வந்து மொத்தம் 3 ஏக்கராங்க. விலை வந்து கம்மியாக தான் சொல்கிறாங்க. விலை சொல்கிறேன், நான் கிணத்த பார்த்துட்டு சொல்லிடுறேன். பாருங்க, எனக்கு கிணற பாருங்கள், கடலாட்டு இருக்குதுங்க கிணறு. தண்ணி மேலே முட்டி, கிணத்துலேருந்து தண்ணி வெளியில் கடையோடிட்டு இருக்குதுங்க. பாருங்க, தண்ணி அந்தளவுக்கு இருக்குதுங்க. அதனால் தண்ணி ஏரியா தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவானிசாகர் டேமும் பக்கத்தில். பாருங்க, கிணத்துக்கு தனியாக ஒரு சர்வீஸு, அப்படியே போருக்கு தனியாக ஒரு சர்வீஸ் காட்டணும்ல. அதனால் 2 சர்வீஸ் இருக்குது. சுற்றி வர சால் மரங்க. அதான் நான் முதல்ல அந்த பக்கம் காட்டினேன். இது கிணறு இருக்கிறதாங்க ஜலமூலையும் கட்டாகலை. இதுதாங்க இந்த மதில் சுவர் இருக்குதுல்ல, இந்த மதில் சுவருக்கு இந்த கம்பி வேலிக்கு நடுவில் தான் அந்த பஞ்சாயத்து தடம். முதல் வீடியோ ஆரம்பத்தில் கட்டினது. இந்த லைனில் சால் மரங்க. எல்லாமே காட்டை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் வந்து லைனாக வச்சு விட்ருக்குறாங்க. மொத்தம் 80 மரம்னு சொன்னாங்க. போதுண்டா விலை சொல்கிறேன் அப்படின்னு தானே சொல்கிறீங்க, நான் காது கேட்குது. விலை பார்த்திங்கன்னாங்க மொத்தமாக 3 ஏக்கராவை சேர்ந்து 2 கோடி ரூபா சொல்கிறாங்க. அதிலிருந்து குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நிலம் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள், யோசிக்க வேண்டாங்க. இந்த தோட்டத்துக்கு இந்த காட்டுக்கு நான் வரும்போதே வந்து எனக்கு முன்னாடியே வந்து ஒரு குரூப்போடு வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்துட்டு வெளியில் போனதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு உள்ளே வந்தேன். அதனால் இந்த தோட்டம் பிடிச்சிருந்தால் யோசிக்காமல் ஃபோன் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல. டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துட்றேன். இருந்தாலும் இப்போ ஒரு டைம் வாயில் சொல்கிறேன். 95 85 37 67 67. இதே என்னோடய ஃபோன் நம்பரு. ஃபோன் பண்ணுங்கள், பேசிக்கலாம். தேவைப்பட்டால் உடனடியாக யோசிக்காமல் ஃபோன் பண்ணுங்கள். நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.